வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். மானாமதுரையில் போலீசார் தாக்கியதால் 26 வயது பட்டியலின இளைஞர் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ரயில்வே காலனி பகுதியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஜீவா நகரைச் சேர்ந்த ஜெயக்குமாரையும் ஆதனூரைச் சேர்ந்த அழகரையும் பட்டா, கத்தி மற்றும் அரிவாளால் தாக்கிய சம்பவம் தொடர்பாக காவல்துறைக்கு புகார் வந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தபோது இந்த வழக்கில் தொடர்புடையதாக ஆகாஷ் டிலிசன் என்ற பட்டியல் இனத்தைச் சேர்ந்த இளைஞரை மானாமதுரை போலீசார் பிடிக்க முயன்றுள்ளனர். அப்போது மேலவசலை மேம்பாலத்தில் இருந்து ஆகாஷ் கீழே குதித்து தப்ப முயற்சி செய்ததில் அவருக்கு காலில் முறிவு ஏற்பட்டதாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. இதனால் காயமடைந்த ஆகாஷ் டெலிசனுக்கு முதலில் மானாமதுரை அரசு மருத்துவமனையிலும் பின்னர் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் நள்ளிரவில் அவருக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதையடுத்து மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் அந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு இடையே விசாரணையின் போது போலீசார் தாக்கி துன்புறுத்தியதால் தான் ஆகாஷ் டெலிசன் உயிரிழந்ததாக அவரது உறவினர் குற்றம் சாட்டியுள்ளனர்.